ஐயனார் துணை சீரியல்னுக்கான எபிசோடில் நடேசன் வந்து மறுபடியும் வெளியே கட்டில் போட்டு படுத்து தூங்கலான்ட்டு போவார். அப்போ நிலா சொல்லுவாங்க, தயவுசெய்து நீங்கள் இதில் படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ஷீட் பில்லோ ரெண்டுமே எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போடுவாங்க. அந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அவங்க வந்து அதை பிடுங்கி வெளியே தூக்கி போட்டுட்டு இதை நாளைக்கு குப்பை தொட்டியில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி சேரன்கிட்ட சொல்லுவாங்க. புதுசாக ஒரு பில்லோ கவரையும் பெட்ஷீட்டையுமே கொடுப்பாங்க. அவங்க வந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நடேசன் வந்து அடம்பிடிப்பார். என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா டைமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டோமா, எனக்கு கோவம் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் அவர் தான் எப்படி சொன்னாலும் ஓகே சொல்ல மாட்டார்ல, நீங்கள் எதுக்கு அவருக்கு தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லும்போது, உங்கள் வேலையை பார்த்துட்ருங்கன்னு சொல்லி சோழனையும் நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க நிலா. அவரும் ரொம்ப டல்லாகவே வராரு. சேரன் வந்து அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, பாண்டியன் வந்து அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பல்லவனு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது, உனக்கு ஆளாடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஃப்ரெண்டு கூட குரூப் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். தூக்கமே வராது. வெளியே வந்து பார்த்தா நிலா வந்து இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி நான் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டீ கூட வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டிவர்ஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க பின்ன உங்கள் கூட என்ன வளையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்பாங்க. மறுநாள் டைவர்ஸ் அப்ளை பண்ணுற இடத்துக்கும் போவாங்க. அங்கே கோர்ட்டில் வந்து கேட்பாங்க, நீங்கள் 2 பேருமே டைவர்ஸ் வந்து ஒத்து தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எங்களுக்கு இதில் எதையுமே ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாரு. நீங்கள் 2 பேருமே கவுன்சிலிங் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.